சிலேபி பாருங்க கொத்தோடு விழுந்து கிடக்கு. நம்ம ஒரு குளத்து மீன் எப்படி சூப்பராக இருக்கும். அப்படி பிடிச்சாக்க இப்படி எந்த குளத்தில் விழுவுது பார்த்தீங்களா? நல்லபடியா தூக்கி போடு. இப்படி எல்லா மீனை சும்மா உரிச்சு விட்டு வச்சோம்னா அப்படி மீன் பொடி ரெடியா? அவன் கோர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. பவளத்தாள் உரத்தின் சிலேபி மீன். ஜாலியா சமைக்கலாம், சந்தோஷமா ருச்சிக்கலாம். வறுவலுக்கு மீன் வெட்டிக்கிறேன் அன்னைக்கு. அருமையான மீன் கெண்டை மீன். மீனை பாரு. மீனை அலசுறதுக்கு நல்லா உப்பு சேர்த்து அலசணும் மீனை. கிளாம்பு நம்ம எடுத்த இடத்துல மிச்சம் இருந்தால் அந்த கிளாம்பு போகும். கவிச்சு போகிறதுக்கு தான் உப்பு போட்டு அலசுறது. கொஞ்சமாக ஊற்றினா இதான் கொஞ்சமாக சுத்தமாக அலசியாச்சு. வறுவலுக்கு இப்போ மீன் இது மாதிரி அதை வகுந்துக்கணும். கொஞ்சம் ஒரு 4 கீரை வால் போட்டுக்கிட்டா அந்த மிளகா சரக்கு சாடுறதுக்கு அதில் இதாகும். அதுக்காக அப்படி கீரிக்கணும் மீனை. அப்படி வந்துக்கிறணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். அதுக்கு இப்போ மிளகா பொடி போடுறோம். இதுலேருந்து லேசாக கொஞ்சம் கொண்டு மஞ்சப்பொடி, சால்ட்டு, உப்பு, எலுமிச்சம்பழ சாறு, மீனுக்கு மசாலா தடவுறோம். அப்போ நல்லா அப்படி மசாலா தடவிக்கணும். நல்லா கையில் வச்சு தடவுறோம், கையில் வச்சு தடவுறோம். மசாலா நல்லா சாடுறதுக்கு மசாலா தடவிக்கணும். அப்படி
மசாலா தடவி வச்சாதான் ஏறுமா அது நல்லா சாரம். வாழை இலையில மீன் வறுவல் செய்யறதுக்கு தக்காளி வெட்டுறோம், வெங்காயம் வெட்டணும். இதுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டிக்கிடுவேன். நைஸாக வெட்டி அது வதக்கி தயார் பண்ணி மசாலா தயார் பண்ணுறது. வாழை இலையில் அந்த மீன் வறுவல். மசாலைக்கு வந்து இப்போ தாளின போடுறேன். முதல்ல கருவேப்பிலை போடணும். அடுத்து வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் போடுறான். அடுத்து தக்காளி, அது மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கிறோம். தேவையான உப்பு, இப்போ வந்து எல்லாம் தாளினி முடிச்சு மசாலா அதை வந்து நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். வேக்காடு வேக வச்சு எடுக்கணும். போகிறேன். இதை வந்து மசாலா மீன் வைக்கிறான். வாழை இலையில் மீன் வறுவல். ரைட்டு. வாழை வறுவல்ட்டு மாதமுள்ள மீன்.
வறுவல் மீன். இந்த மீனுக்கு பேர் வந்து வாழை வறுவல் மீன். இதில் மசாலா சேர்த்து தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து இதில் வந்து இந்த மீனில் உள்ளே வச்சு கட்டியிருக்கிறேன். இப்போ இது மசாலா சேர்த்து போடுறோம். இல்லை எல்லாம் உள்ளே வெளியே வந்து போதுமான அளவு வெந்துருச்சு. எடுக்கிறான். ஒரு இதாக பாடுறேன், மக்கள் பார்த்து ரசிக்கட்டுமே, நம்மளை எப்படின்னு பார்க்கட்டும்டா, அதுக்காக பாடுறேன். அப்படி மஞ்சள் கொள்ள ஓரத்தில் மாடு மேய்க்க மாமன் பொண்ணு நம்ம மாடபுரம் போவோம் பொண்ணு, நம்ம மாயபுரம் போவோம் பொண்ணு. அப்படி மதுரைக்குத்தான் போயிருந்தோம், நாங்கள் மதுரைக்குத்தான் போயிருந்தோம். அந்த மதுரையில் எங்கள் மல்லிகைப்பூ கிடைக்கலையே, எங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைக்கலையே. அந்த சீமகத்து பூவு வாங்கி சீவி முடிச்சு வச்சேன். சீமகத்து பூவு வாங்கி சீவி முடிச்சு வச்சேன். சிங்காரமாம் பொண்ணு அது சீவநாத்து கண்ணு, அந்த சிங்காரமாம் பொண்ணு நம்ம சீவநாத்து கண்ணு. ஆத்தாங்கரையோரம் ஆடு மேய்ச்சி அக்கா பொண்ணு, ஆத்தாங்கரையோரம் ஆடு மேய்ச்சி அக்கா பொண்ணு. நம்ம ஆடு நல்லா மேயட்டுமே, நம்ம அடுத்த ஊரு போயிருவோம். அந்த ஆடு நல்லா மேயட்டுமே, நம்ம அடுத்த ஊரு போயிருவோம். முடிச்சு பக்கம் பக்கமாக வெட்டி நம்ம வாழலையில வச்சு வறுத்து போட்ட பாருங்க. நம்ம பவளதவரத்து மீன் பிடிச்சி பக்கம் பக்கமாக வெட்டி வாழலையில வறுத்து நம்ம வாக்க வாட்டமாக சாப்பிட்டோம். அப்படி மஞ்சள் கொள்ள உரத்துல மாடு மேய்க்கி மாமன் பொண்ணு, மாடு மேய்க்கி மாமன் பொண்ணு. அந்த மாடு நல்லா மேயாட்டுமே, நம்ம மதுரைக்கு தான் போவோம் புள்ள, நம்ம மதுரைக்கு தான் போவோம் புள்ள. அந்த குண்டு மல்லி வாங்க போய் கூத்தடிச்சு வந்தம்மா, நம்ம குண்டு மல்லி வாங்க போய் கூத்தடிச்சு வந்தம்மா. லபிக்க துணி வாங்க போய் சங்கடப்பட்டு வந்தம்மா. சீவி முடிச்சம் புள்ள, சீதகமா வந்த புள்ள. அருமையான வாக்காடு, அருமையான மீனப்பா. சூப்பர் சாப்பாடு பண்ணி, சூப்பரான சாப்பாடுப்பா, அருமையான சாப்பாடு. மக்கள் எல்லாரும் இதே மாதிரி பாருங்க. அருமையான சுவை, அருமையான சுவை. அருமையா இருக்கு. எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் வீடியோ பாருங்க. இந்த வீடியோவை இந்த சேனல் மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிடணும். எல்லாம் இந்த வீடியோவை மறந்துடா பார்த்துக்கிட்டே இருங்கண்ணே.